السلام عليكم ورحمة الله وبركاته. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அதரக ரக்அத்தம் மினஸ் ஸலாத், ஒருவர் ஒரு தொழுகையில் ஒரு ரக்காயத்தை பெற்றுக்கொண்டால் ஃபகத் அதரக ஸலாத், அவர் அந்த தொழுகையை பெற்றுக்கொண்டவராக ஆகிவிடுவார். ஒரு தொழுகையில் ஒரு ரக்காத் ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அவருக்கு முழு தொழுகையும் கிடைத்து விட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட வணக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு தொழுகைக்கும் என்னென்ன நேரம் அப்படிங்கிறது நமக்கு குறித்து தரப்பட்டு விட்டது ரப்புல் ஆலமீனால். ஆரம்ப காலகட்டத்தில் சூரியனை பார்த்து உதிர்ச்சிருச்சா, சூரியன் மறைஞ்சிருச்சா, சூரியன் உச்சியிலேருந்து சாஞ்சிருச்சா அப்படிங்கிறத நேராக கண்கூடாக பார்த்து தொழுகையினுடைய நேரங்களை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, கணிச்சுக்கிட்டாங்க. ஒருவேளை வானத்தில் ஏதாவது குழப்பங்கள் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களால தொழுகை நேரத்தை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் சிரமம் இருந்துச்சு. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லுகர் நேரத்தில் உங்களுக்கு வானம் வெளிச்சமாக இல்லை, மேகமூட்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லுகர் நேரத்தை கொஞ்சம் தாமதப்படுத்திக்குங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் சூரியன் உச்சி சாஞ்சிருச்சா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாதில்ல. உச்சி சாஞ்சால் தான் லுகர் நேரம் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் வானம் மேகமூட்டமாக இருக்கும் பொழுது தெரியாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் பேணுதலுக்காக லுகர் நேரத்தை தள்ளி வைங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த நேரங்களில் நேரடியாக சூரியனை பார்த்து தான் தொழுகையினுடைய நேரங்களில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இருந்துச்சு. அப்படி தான் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு காலங்கள் நவீனமாச்சு, அறிவியல் வளர்ந்துச்சு. அதுக்கு பிறகு சூரியனை பார்க்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. சூரியனுடைய ஓட்டத்தை வச்சு, பூமியினுடைய சுழற்சியை வச்சு, பூமியில் நாம் எந்த பகுதியில் இருக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு அறிவியல் மூலமாக சூரியனுடைய உதயத்தையும் சூரியனுடைய அந்த மறைவையும் கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கி நாம் சூரியனை பார்க்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இலகுவான முறையில் இந்த ஊரில் இந்த தேதியில் இந்த டைமில் தான் சூரியன் உதயமாகும் அப்படிங்கிறத நாம் கணக்கச்சிதமாக சொல்ல முடியும். அரபு மதரசாக்களில் இதுக்குன்னு ஒரு தனி கலையே இருக்குது, வானவியல் கலை. 7வது வருடம் ஓதக்கூடியவர்களுக்கு இந்த கலை பயிற்றுவிக்கப்படும். அந்த கலையில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் இருந்தாலும், ஏன் இந்தியாவில் எந்த பகுதியில் இருந்தாலும் அந்த பகுதியில் இன்ன டேட்டில் சூரியன் இந்த டைமில் தான் உதயமாகும், இந்த டைமில் தான் மறையும், இந்த டைமில் தான் உச்சி சாயும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அந்த கலையை தெளிவான முறையில் படித்து கொண்டால் என்ன செஞ்சிட முடியும், வருடம் முழுக்க தமிழ்நாட்டில் என்ன பகுதியில், சென்னையில் இந்த தேதியில் ஜூலை 17 அன்னைக்கு சூரியன் எந்த டைமில் உதிக்கும், எந்த டைமில் மறையும் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு கலை அரபி மதரசாக்கள் அத்தனை மதரசாக்களிலும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, அது பயிற்றுவிக்கப்படுகிறது. அந்த அளவிற்கு இன்றைக்கி அறிவியல் வளர்ந்துருச்சு. அப்போ இன்றைக்கி நேரங்களை தெரிஞ்சுக்கிறது பெரிய ஒரு கஷ்டம்லாம் இல்லை, அறிவியல் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். நமக்கு அந்த கஷ்டம் கூட கிடையாது. அந்த அளவிற்கு நாம் ஆய்வு செஞ்சு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. பள்ளிக்கு வந்தால் போர்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சூரிய உதயம் சொல்லி வெளியே போர்டில் இருக்குது, சூரியன் மறைவும் போர்டில் இருக்குது. அதுவும் இல்லைன்னா ஃபோன்லேயே வந்துருச்சு. இன்றைக்கி ஃபோன்லேயே ஆப்பின் மூலமாக இன்ன டேட்டில் என்றைக்கு எப்போ சூரியன் மறையுது அப்படிங்கிறத பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ அவ்வளோ தூரம் நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இலகுபடுத்தி தந்திருக்கிறான். எதுக்கு அப்படின்னு சொன்னால், தொழுகையினுடைய நேரங்கள் தவறிவிடக்கூடாது, நேரம் தவறி தொழக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான். ஒருவர் தகுந்த காரணம் இல்லாமல், அவசியம் இல்லாமல் நேரத்தை நேரம் கடந்து தொழக்கூடாது. அப்படி நேரம் கடந்து தொழுவது பெரும் பாவம் என்று ஷரியத்தில் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்குது. பெரும் பாவம், அதாவது தௌபா செய்தால் தான் அதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற அளவிற்கு பெரிய பாவம். எது? தொழுகையை விடுறது இல்லை, தொழுகையை நேரம் தவறி தொழுகிறது. லுகர் தொழுகையை லுகரில் தொழுவாமல் அசலில் கதா செஞ்சு தொழுகிறோமா இல்லையா? இது சாதாரண குற்றம் அல்ல.
லேசா அஸ்தகுஃபிருல்லான்னு சொல்லி மன்னிக்கப்படுகிற அளவிற்கு சாதாரண குற்றம் அல்ல. அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேட வேண்டிய அளவிற்கு பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லி ஷரியத்தில் இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அது சாதாரணமாக நாம் தொழுகையினுடைய நேரத்தை கடத்தி நேரம் தவறி தொழக்கூடாது. அதில் நாம் கவனம் செலுத்தணும். இப்போது இந்த ஒரு ஹதீஸ் படித்தோமா இல்லையா, தொழுகையில் ஒரு ரக்காத்து ஒருத்தருக்கு கிடச்சிருச்சுன்னா முழு தொழுகையும் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தர் ஒரு தொழுகையினுடைய கடைசி நேரத்தில் தொழுகிறாரு, கொஞ்ச நேரத்தில் அடுத்த வக்து வந்துடும். இப்போ ஒருத்தர் தொழுகிறார், அந்த தொழுகை கூடுமா கூடாதா அப்படிங்கிறத நாம் விளங்கணும். இப்போ லுகர் நேரம் அப்படின்னு சொன்னால் அசர் பாங்கு வரைக்கும் லுகர் தொழ முடியும். இவர் கரெக்டாக அசர் பாங்குக்கு ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் முன்னாடி தக்பீர் கட்டுறாரு. எதை? லுகர் தொழுகைக்கு தக்பீர் கட்டுறாரு. ஒரு ரக்காத் தான் தொழுதுருப்பார், அல்லது ஒரு ரக்காத்தோட கம்மியாக தக்பீர் கட்டி ருக்கு தான் போயிருப்பார், அசர் பாங்கு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த தொழுகை கூடுமா கூடாதா? இவர் லுகருக்கு தக்பீர் கட்டிருக்காருல, அந்த தொழுகை கூடுமா கூடாதானா? கூடிரும். அவர் ஒரு ரக்காத்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது தக்பீர் கட்டி கொஞ்ச நேரத்திலேயே அடுத்த வக்து வந்துட்டாலும் சரி, தொழுகை கூடுமானா கூடிரும், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அது அதாவாக நிறைவேறுமா கல்லாவாயிருமா அப்படிங்கிறதுல தான் நாம் கவனிக்கணும். எவ்வளோ தூரம் தொழுதா அந்த தொழுகை அதாவாக நமக்கு கிடைக்கும், எவ்வளோ தூரம் தொழுதா அது கல்லாவாக மாறிடும் அப்படிங்கிறத நாம் கவனிக்கணும். இமாம்கள் சொல்கிறாங்க, ஒரு தொழுகையினுடைய நேரம் முடிவதற்கு முன்பு அந்த தொழுகையை ஒருவர் ஒரு ரக்காத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டார் அப்படின்னா அது கலாவாகாது. லுகர் நேரத்தினுடைய கடைசி நேரத்தில் ஒருத்தர் தொழுகிறார், அசர் பாங்குக்கு முன்னால் 1 நிமிஷம் எவ்வளோ தான் இருக்குது, தக்பீர் கட்டிட்டார். லுகருக்கு தக்பீர் கட்டி கரெக்டாக ஒரு ரக்காத்து முடித்து, ஒரு ரக்காத்து அப்படிங்கிறது 2வது சஜிதாவோட ஒரு ரக்காத்து முடியுது. 2வது சஜிதா முடித்து அவர் 2வது ரக்காத்துக்கு எஞ்சிட்டார். எஞ்ச பிறகு அசர் பாங்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா இவருக்கு அந்த லுகர் தொழுகை கலாவாகாது, அதாவா நிறைவேறிடும். ஏன்னா அந்த தொழுகையில் ஒரு ரக்காத்து இவருக்கு கிடைச்சிருச்சு. அதுதான் அந்த ஹதீஸினுடைய அர்த்தம். இது எல்லா நேரத்துக்கும் ஒரே சட்டம் தான். ஆனால் ஃபஜ்ருடைய தொழுகையில் மட்டும் வித்தியாசம் இருக்குது. ஃபஜ்ருடைய தொழுகை என்ன சட்டம் அப்படின்னு சொன்னால், ஹனஃபி மதுஹபில் நம்ம ஹனஃபி தானே ஃபாலோ பண்ணுறோம். ஹனஃபி மதுஹபில் என்ன சட்டம் அப்படின்னா, தக்பீர் கட்டி தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது சூரியன் உதயமாயிருச்சு. கடைசி நேரத்தில் நம்ம நிற்கிறோம், தக்பீர் கட்டி நிற்கிறோம், சூரியன் இடையிலே உதயமாயிருச்சு. இப்போ என்ன, தொழுகை கூடுமா கூடாதா அப்படின்னா, இவர் 2வது ரக்காத்தில் அத்தஹியாத்தில் ஓரளவுக்கு உட்காந்துட்டார். ஃபஜ்ரில் 2 ரக்காத் தானே, 2வது ரக்காத்தில் அத்தஹியாத் ஓதுற அளவுக்கு உட்காந்துட்டார். அப்படி உட்கார்ந்த பிறகு சூரியன் உதயமாயிருச்சுன்னா அந்த தொழுகை கூடும். அதுக்கு முன்னாடியே சூரியன் உதயமாயிருச்சுன்னா தொழுகையே கூடாது. தக்பீர் கட்டி ஃபஜ்ருக்காக தக்பீர் கட்டிட்டார், ஃபஜ்ருக்கு தக்பீர் கட்டி ஒரு ரக்காத்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அல்லது 2வது ரக்காத்தில் நிற்கிறார் அல்லது ருக்கூவில் நிற்கிறார், இப்போவுமே சூரியன் உதயம் ஆயிடுச்சு, சூரியன் உதயம் டைம் வந்துருச்சு அப்படின்னா இந்த தொழுகை கூடாது, அவர் திருப்பி தொழ வேண்டும் அப்படிங்கிறது ஹனஃபி மதுஹபினுடைய சட்டமாக இருக்கிறது. ஃபஜ்ருக்கு மட்டும் இந்த சட்டத்தை அவர்கள் சொல்கிறார்கள். சரி, ஒருத்தர் லேட் ஆயிடுச்சு, ஃபஜ்ருக்கு அவர் எஞ்சிக்கவே லேட் ஆயிடுச்சு, கரெக்டாக சூரியன் உதிர்ச்சிருச்சு, சூரியன் உதய டைம் வந்துடுச்சு. இப்போ தொழலாமா வேண்டாமா? தொழக்கூடாது. ஏன்னா தொழுதுட்டு இருக்கும் பொழுதே சூரியன் உதயமாயிடுச்சுன்னா தொழக்கூடாதுங்கிறாங்க. அதனால் சூரியன் உதயமான பிறகு ஒருத்தருக்கு முழிப்பு வருது அப்படின்னா அவர் ஒழு செஞ்சுட்டு உடனே தக்பீர் கட்டக்கூடாது. அந்த இஷ்ராக் டைம் வந்த பிறகு தான் தொழ வேண்டும். ஏன்னா அந்த 20 நிமிடங்கள் தொழக்கூடாத நேரங்கள், தொழுதாலும் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒருவர் லேட்டாக எந்திரிச்சார் அப்படின்னு சொன்னால் ஹனஃபி மதுஹப் பிரகாரம் அவர் இஷ்ராக் டைம் வந்த பிறகு தான் ஃபஜ்ர் தொழுகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது ஹனஃபி மதுஹபில். ஷாஃபி மதுஹபில் அப்படி கிடையாது. தொழுகிறது மக்ரூஹா இருந்தாலும் எப்போ எஞ்சிக்கிறோமோ அப்போ தக்பீர் கட்டிடலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க, இதா ரக்கத அஹதுக்கும் அனி ஸலாத் அவ் கஃபல அன்ஹா, ஒருவர் தொழாமல் தூங்கிவிட்டால் அல்லது மறந்து விட்டால், ஃபல் யுசல்லிஹா இதா தக்கரஹா, அவருக்கு எப்போ நினைவுக்கு வருதோ அப்போ தொழுதரணும், எப்போ அவருக்கு கண் விழிப்பு வருதோ அப்போ எஞ்சி தொழுதரணும் அப்படின்னு சொல்லி சொன்ன இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஷாஃபி மதுஹபில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் எப்போ முழிக்கிறாரோ அது சூரியன் உதிச்சு அது மக்ரூஹான நேரமாக இருந்தாலும் அவர் உடனே தொழ வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஹனஃபி மதுஹபில் 3 நேரங்கள் தொழக்கூடாத நேரங்கள் என்று ஹதீஸில் தெளிவாக வந்திருக்கிற காரணத்தினால் அவர்
அந்த மக்ருஹான நேரத்தில் அவர் எந்திரிச்சார்னா அப்படின்னா அந்த நேரத்தை தொழக்கூடாது. இஸ்ராக் நேரம் வந்த பிறகு தொழ வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லப்பட்ட அந்த சட்டங்களை பேணி அமல் செய்யக்கூடிய மக்களாக ஆக்குவானாக. தொழுகை அதன நேரங்களில் கவனமாக பேணுதலாக தொழக்கூடிய மக்களாக நம்மை எல்லாம் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.